இருக்கு. நீங்களே பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்னைக்கு காலையில் தான் ஆரம்பித்த பிரச்சாரம் மிக எழுச்சியாக போய் கொண்டிருக்கிறது. மக்களின் வரவேற்பு அமோகமாக இருக்கிறது. அதுவும் தலைவர் கடைசியாக சொன்ன அந்த 17 அறிவிப்புகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. ரூபாயிலிருந்து ரூபாய், அந்த ஹோம் அப்ளையன்ஸுக்கு ரூபாய், அதெல்லாம் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சி பொங்க வரவேற்கிறாங்க. அடுத்து தலைவர் வெல்வம் 200 சொல்லியிருக்கிறாரு. 230 நாளும் வெல்வம். அது முதல் தியாகராய நகராக அப்பாவுடைய கனவு டி நகரம் மிகப்பெரிய வளர்ச்சியுடைய இப்ப கிட்டத்தட்ட மாத்தணுங்கிறது அவருக்கு பல நாள் கனவா இருந்தாரு. அது எந்த அளவுக்கு நீங்க முன்னெடுக்க போறீங்க? இல்ல இப்ப ஸ்மார்ட் சிட்டின்றது ஒரு டி நகர் இப்போதைக்கு இருக்குது. இப்போ ரிச்சிக்கிட்டு இருக்கோம். மழைநீர் கால்வாய் எங்கேயுமே மழைநீர் தேங்கிறது இல்லை, ட்ரைனேஜ் அடைக்கிறது இல்லை. நான் சொல்றது 90%. இன்னும் சில சின்ன சின்ன குறைகள் இருக்கிறது. அது முற்றிலும் களையப்பட்டு உண்மையான ஸ்மார்ட் சிட்டி 2.0 திராவிட மாடல் 2.0 டி நகர் இருக்கும். இந்த நேரத்தில் ஏன்னா அப்பா இந்த தொகுதியை மிகப்பெரிய வளர்ச்சியோடைய ஒரு தொகுதியாக மாற்றணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தார். அதாவது வணிகர்களாகட்டும் எல்லாருமே பயன்படும். நீங்கள் அப்பாவினுடைய கனவை எந்த அளவுக்கு நிறைவேற்ற போறீங்க? அவரோட கனவை முழுவதும் நிறைவேற்ற தான் நான் பாடுபடுவேன். எந்த அளவுக்குலாம் கிடையாது, முழுவதும் நிறைவேற்ற, அவரோட கனவையும் ஆசையும் நிறைவேற்ற அவரின் மகனாக ராஜா அன்பழகன் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அவர் கனவை நினைவாக்குவேன். தலைவர் கையில் தியாகராய தொகுதியின் வெற்றியை அவர் காலடியில் சமைக்கும்.